அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய முக்கியமான நாளான மாசி மகம் 2024 இந்த மாசி மக நாளன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிமையான சில வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை இது ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த மக நட்சத்திரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி மகம் நாளைக்கு 2024 பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்று வருகிறது. இன்று சாயங்காலத்தில் இருந்து பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. இன்று இரவிலிருந்து மக நட்சத்திரம் தொடங்க உள்ளது. அதனால் நாளைக்கு பௌர்ணமி திதியும் உள்ளது, மக நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த நாள் தான் நம்ம மாசி மக திருவிழாவாக கொண்டாடுகிறோம். மாசி மகம் அப்படின்னாலே பொதுவாக நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களையும் நீக்கக்கூடிய நம்மளுடைய சாப விமோச்சனத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் கொண்டாடப்படுகிறது. அதனால தான் நாளைக்கு எல்லா புண்ணிய ஸ்தலத்திலையுமே கடல்களில் ஆறுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீராடி நம்மளுடைய பாவங்களை போக்குவாங்க. மாசி மகத்துடைய சிறப்பு. இந்த மாசி மகம் எதனால் வந்தது அப்படின்னா வருண பகவானுடைய சாபத்தை சிவபெருமான் மக நட்சத்திர நாளன்று தான் போக்குவார். அதனால தான் வருண பகவான் அதிலிருந்து மீண்டு வருவார். அவருடைய சாபம் விமோச்சனமாக அன்னைக்கு மாறும். அதனால தான் நம்மளும் அந்த நாளில் நம்ம இந்த செய்கிறது மூலமாக நம்மளுடைய சாபங்களும் எத்தனை ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி, கர்ம தோஷ வினைகளாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி தட்சாயனாக அவதரித்த நாளும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஞான மந்திரம் உபதேசித்த நாளாகவும் இந்த நாளை நம்ம சொல்கிறோம். அப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மக நாளில் நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறது மூலமாக, நம்ம எளிமையான சில விஷயங்களை நம்ம செய்கிறது மூலமாக கண்டிப்பாக இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் தடைகளும் நீங்கக்கூடிய நாளாக நிச்சயமாக அமையும். பௌர்ணமி பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மாசி மகம் நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக குடும்பமாக செஞ்சு தரிசனம் செய்துட்டு வாங்க. முடியலன்னா ஒருத்தராவது போய் தரிசனம் செய்யுங்க. இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் தடைப்பட்டு இருக்கிற சுபகாரியங்கள்லாம் சீக்கிரமாக கூடி வர ஆரம்பிக்கும். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க நேரில் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைனா வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை மனதார நீங்கள் வேண்டி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சந்தோஷமான விஷயங்களும் சீக்கிரமாக கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுபகாரியங்களும் எந்த தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். சீக்கிரமாக மங்களகரமான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மாசி மகம் பொதுவாக சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடக்கூடிய உரிய முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்லாம் தீரணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
வேண்டிக்கோங்க. வீட்டில் வழிபட்டாலும் சரி, நீங்கள் கட்டாயமாக கோவிலுக்கு சென்று முடிந்தவரை வழிபாடு செய்யுங்க. எல்லா சிவபெருமான் கோவில்லையும் நாளைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கோவிலுக்கு சென்று எம்பெருமான் ஈசனை நீங்கள் வழிபாடு செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான சகல விதமான தடைகளும் பாவங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். பெருமானுக்கு நீங்கள் நாளைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி தாராளமாக வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கும் மாசி மாதம் உகந்த மாதம். அதனால் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும். அது மட்டுமின்றி பெருமாளை வழிபடுறதுக்கு உரிய நாளாகவும் இந்த மாசி மக நாளன்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, விஷ்ணு பகவான் பாதாளத்தில் இருந்து பூமியை காப்பாற்றுறதுக்காக ரூபம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் நாளைக்கு விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கு ரொம்ப உரிய நாள். அதனால் நாளைக்கு சனிக்கிழமையில் விஷ்ணு பகவான் பெருமாளை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அதனால் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருமாளையும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. துளசி கிடைத்தால் துளசியை எடுத்து பெருமாளுடைய படத்திற்கு நீங்கள் வைங்க. கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு துளசி மாலை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதனால் உங்களால் தானம் செய்ய முடிந்தால் ஒருத்தருக்காவது அல்லது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நீங்கள் தானம் செய்யுங்க. இது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான தடைகளும் நீங்கி சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.